ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியை நடந்துக்கிட்டு பெற்றதுள்ளி ஆடிக்கிட்டு திந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா நாங்கள் வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் 28/11/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக குருவுடைய அனுக்கிரகம் குறைவாக உள்ளவர்கள் இந்த குரு பலன்கள் இருக்கின்ற பொழுது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக அமையக்கூடியது. எனவே இந்த குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், நல்ல பார்வை பார்க்க வேண்டும். அவ்வாறு குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். எனவே இந்த வியாழக்கிழமைகளிலே குரு பகவானை நாம் வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த வியாழக்கிழமைகளிலே வியாழ பகவானுடைய குரு பகவானுடைய வழிபாடு. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 44வது ஆண்டாக இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் இலங்கை திருநாட்டிலும் உலகளாவிய ரீதியிலே மலேசியா, சிங்கப்பூர், சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், கனடா போன்ற நாடுகளிலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வருகின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பூஜை வழிபாடுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த உலகளாவிய ரீதியிலே ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே கலந்து சிறப்பிக்கின்ற பெரும் பாக்கியமும் ஐயப்பனுடைய அருள்நாளே கிடைத்திருக்கின்றது. இந்த ஆண்டு 25வது ஆண்டாகவும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே பொதுவாக சுவிஸ் மாநகரிலே தனித்துவமான ஐயப்பனுக்கென்று மூலமூர்த்தியக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயம் சுவிஸிலே பிரம்மண்டோப் என்கின்ற பகுதியிலே இந்த ஐயப்பனுடைய தேவஸ்தானத்திலே சிறப்பான முறையிலே இந்த ஐயப்பன் விரத அனுஷ்டானங்கள் பூஜை வழிபாடுகள் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம்.